கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமாம், எனக்கு அது ஒன்று போதும். நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம்னா, நம்மளாம் சங்கடப்படுவோம், நிறைய பேர் இல்லையே அப்படி. ஏன் பாஸ்டர் இப்படி தானே, மழை வேறு வந்துருச்சு, பாதி பேரை காணவில்லையே அப்படின்னு. ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னென்னா, என் பிள்ளைங்க ரெண்டு பேர் கூடுற இடத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அவர் இருக்கிறார், அது போதும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவர் இருந்தால் தான் மகிமை வெளிப்படும். ஆமாம், நிறைய பேர் இந்த சக்ஸஸ் மீட்டிங் முடிச்சோடனே பேசுவாங்க கமிட்டிலலாம் உட்காந்து. இன்றைக்கி நாங்கள் எங்கள் இதில் யூத் ரெட்ரீட்டில் நடத்துவோம். சக்ஸஸா? என்ன சக்ஸஸ்ஸு? போட்ட சேரெல்லாம் நிரம்புனா அது சக்ஸஸ்ஸு. செஞ்ச சாப்பாடெலாம் காலியாச்சுன்னா அப்படியெல்லாம் கிடையாது. சக்ஸஸ்ன்றது பைபிள் வேறு மாதிரி சொல்லுது. இயேசு 33 வயசில் மரித்து போனார், சக்ஸஸ்ஃபுல். பேதுருவை கொலை பண்ணாங்க, சக்ஸஸ்ஃபுல். பவுலை கொலை பண்ணாங்க, அவர் சக்ஸஸ்ஃபுல். நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் சொந்த வீடு கட்டி, காரை வாங்கி ஓட்டி, பேரம் பேத்தியை கொஞ்சி, சொந்த வீட்டில் கண்ணை மூடினா சக்ஸஸ். இப்படி அப்பப்போ சுடு தண்ணி குடித்தா த்ரோட்டுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லைங்க. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? இல்லை? ஹல்லேலூயா. சி மைனர். பிதாவே, உமக்கு நன்றி ஐயா. உங்கள் மகிமையின் பிரசனம் இந்த சபை முழுவதும் ஆளுகை செய்திருக்கட்டும். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லையே ஐயா. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிற கிருபை, உம்மை நேசிக்கிற கிருபை, உம்மை பின்தொடருகிற கிருபை. உம்மை ஆராதிக்கிறது, உம்மை நேசிக்கிறது, உம்மை பின்பற்றுகிற, உம்மை தொடருகிற, உம்முடைய வழிகளில் நடக்கிற கிருபை. ஹல்லேலூயா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம் எனக்கு, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, சொல்லுங்க, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே, நீங்க போது எனக்கு. ஓ, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதனை இயேசுக்கே. ஓ, சொல்லுங்க, ஆராதனை இயேசுக்கே. ஹல்லேலூயா. ஆராதனையே ஒரே பாஷரரதராதனா இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே ஐயா.
பாடும்போதே தெய்வ பிரசன்னம் உங்க மேல. ஓ ரபா ஷட ரகரேனா ஆராதரே இயேசுவே என் ரட்சகருக்கே ஆராதனை. நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே ஆராதிப்பேன் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஆராதிப்பேன் இயேசுவை மீண்டுமா ஆராதிப்பேன் தகப்பனே. இயேசுவே இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. ஹல்லேலூயா. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுக்கே. ஓ ஆராதனை ஹல்லேலூயா. ஓ ஆராதனை ஒரே பாஷட ரகதனா இயேசுக்கே. ஆவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீர். நன்றி. பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு ஹல்லேலூயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவர் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹர்யா ஷடரகேனா ரிமான் ஷடரகேனா யா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீர் உண்மை உள்ளவர். ஓ என்னை அழைத்தவரே ஐயா நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு அவரை வாயார புகழுங்க. சொல்லுங்க நீ நல்லவர். ரகத ஷடரகத ரெமாந்தரேரியாதரா ஷரேனா தேவமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
சேர்த்து சொல்ல போறோம். ஹalleluya 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 மீண்டுமாய் ஹalleluya ஆராதனை ஆராதனை இயேசுவே. உங்க சத்தம் ஆராதனை இயேசுவே ஆராதனை மலராதே ஆராதனை இயேசுவே. சொல்லுங்க. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஓ ஆராதனை என் கண்மலையானவரே, ஆராதனை இயேசுவே. என்னை நடத்துகிற இயேசுவுக்கே, என்னை சுமக்கிற இயேசுவுக்கே, என்னை தப்புவிக்கிறவருக்கே ஓ மகிமை உமக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, ஆராதனை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆராதனை இயேசுவுக்கே நம் இயேசு நம் நடுவில் இருக்கிறார். அவர் நம்மை வெட்கப்படுத்தவே இல்லைங்க. எத்தனை பேர் கூடியிருந்தாலும் அவர் நம் மத்தியில் இருக்கிறார். அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நான் அப்படி தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். அவருடைய அன்பில் நான் மகிழ்ந்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதவே நான் உங்கள் மேலே பேசுகிறேன். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். அப்படிப்பட்ட தேவனுடைய மகிமையை பிரசன்னத்தை அனுபவிக்கிற கிருபை உங்கள் மேலே இறங்கட்டும். உங்க சபை ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த கார்ல ஏறும் போதிலிருந்து அப்படி ஒரு தெய்வ பிரசனம். ஐ வாஸ் என்ஜாயிங். ஈவன் தோ நான் அவங்களோட பேசி கொண்டு வந்திருந்தாலும் அந்த தெய்வ பிரசனத்தில் மகிழ்ந்து கொண்டு வந்திருந்தேன். தெய்வ பிரசனத்தோடு இணைந்து கொண்டு நம்ம ஆராதிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். அவர் எவ்வளோ நல்லவர், அவர் எத்தனை நல்லவர். நீங்க சொல்றீங்களாப்பா, நீ நல்லவர், நீ நல்லவர், எங்களை ஒருபோதும் கைவிடவே இல்லை ஐயா, எங்களை விட்டு விலகலை ஐயா, நாங்களுமே மறுதளித்த போதும் நீர் எங்களை மறக்கவில்லையே ஐயா. ஓ நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. எஸ் ஃபாதர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ
Thank you, Father. பாவியான எங்கள் மீது உம்முடைய கிருபை, முன் குறித்த உங்க தயவு எங்களை கைவிடவே இல்லையே. கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் தொடுவாரு. எனக்கு தெரியல எத்தனை பேர் நீங்க இந்த பிரசனத்தை அனுபவிக்கிறீங்க, என்ஜாய் பண்றீங்கன்னு. நான் வந்தது எனக்கு நல்லதுன்னு பார்த்துட்டு போயிடக்கூடாது, உங்களுக்கு நன்மையாக இருக்கணும். நீங்க தெய்வ பிரசனத்தில் இணைந்து கொண்டு உங்க நாமம் பெரியது, உங்க நாமம் உயர்ந்தது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளையின் நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது வேற ஒன்றும் பண்ண வேண்டாங்க. இதெல்லாம் ரகசியம், வெளியாக்கப்பட்ட ரகசியம். என்னது? நீங்க சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் பிரசன்னம் அங்க வந்துட்டா போதும், சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைகள். ஸோ அதனால நான் பார்த்தது என்ன தெரியுங்களா, அவர் பிரசன்னத்திற்கு ஒப்பான வேறு ஒரு ஆசீர்வாதம் இல்லை பூமியில் இல்லை. என்ன தூக்கி தீயில போடுறாங்கன்னா அங்கே அவர் இருந்தா தீயின் நடுவில் விடுதலை. அவர் பிரசன்னம் பாருங்க, அந்த தீக்கு அந்த அக்கினிக்கு தன் வேலையை மறக்க செய்து அது என்ன பண்ணுன்னு அதுக்கே தெரியல. அவர் பிரசன்னத்தை போல ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்க. அதை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுவிடாது. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே
பாடுவோம் என் வாழ்விலே உங்க நாமம் ஐயா ரகதா ஷரரகதா பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க இயேசுவே. சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசையட்டும், சங்கிலிகள் முறியட்டும். என் குடும்பத்தில் உங்க நாமம் உயரணுமே, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில. இயேசுவே இயேசுவே இயேசுவே. எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக, எல்லா சாபங்கள் முறியட்டும், எல்லா பாவ பாரங்கள் முறியட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமை படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. தேவ மகிமையை பேசுற, தேவ வல்லமையை பேசுற, எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. சிறைச்சாலைகள் அழியட்டும், சங்கிலிகள் முறியட்டும், கண்மலைகள் பெயர்க்கப்படட்டும், அஸ்திவாரங்களை அசைக்கிற தேவனுடைய மகிமை உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. ரிபா ஷட ரகதரா ரகதரியம் தலரவா ரீஷடரமான விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில். அவருடைய நாமத்தை உயர்த்துகிறது நேரத்தில். ஓ ரபா ஷட ரகதரா. நல்ல கரங்களை தட்டி பாஷையில பேசுங்க. ரீமா நதரா ஷேரா ரகதரா ஷடேனா. உங்களுக்கு விரோதமான பர்வதங்கள் அது மெழுகு போல உருகட்டும், கண்மலைகள் பெயர்க்கப்படட்டும், சிறைச்சாலைகள் அசைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பில்லி சூனிய கிரியைகள் அழியட்டும், மாந்திரீகங்கள் அழியட்டும். சபைக்கு விரோதமான எல்லா கையெழுத்தையும் கர்த்தர் குலைத்து போடுகிறார். ரகதரேனா ரிபஷல ரகதரானா ரெஞ்சலரபானா ரிபலகதரே. இயேசுவே உம் நாமமே. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே நீ அபிஷேகம் கேளுங்க. ஆண்டவரே நீ நிரப்புங்க, என் பாத்திரம் நிரம்பட்டும். என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. ஓ உன்னத பலன், உன்னத பலன், உன்னத பலன், உன்னத பலன் உங்களை இடை கட்டட்டும். உன்னத பலத்தினாலே, உன்னத பலத்தினாலே. ஓ ரபா ஷரரகதனா. ஓ இயேசுவே. ஓ ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே
சொல்லுங்க. உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசுவே உம்மை போல யாரும் இல்லை. என்னை நேசிக்க, என்னை சுமக்க, என்னை ரட்சிக்க, என்னை நடத்துவதற்கு என் இயேசு போதுமே. உம்மை போல ஹல்லேலூயா, உம்மை போல ஹல்லேலூயா, உம்மை போல யாரும் இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பான வேறொரு தேவன், அவருக்கு நிகரான வேறொரு தேவன் இல்லைங்க. நமக்கு ஒரு பாக்கியம் பாருங்க, அவர் நம்முடைய தேவனா இருக்கிறார். அவருக்கு ஒப்பான வேறொரு தேவன் இல்லை. அவரை கண்டு கொள்ளுகிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் கொடுத்திருக்கிறார். அது எவ்வளோ பெரிய கிருபை தெரியுங்களா? இந்த உலகமே கடவுளை தேடி போகிறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க. ஆனால் இயேசு நம்மை தேடி வந்தாருங்க. என் பிள்ளைகளை தேடி அவர் வந்தார், அவருடைய பிள்ளைகளை தேடி இயேசு வந்தார் பாருங்க. அங்கங்கே அனுப்புகிறார், ஊழியக்காரங்களை அனுப்புகிறார். இங்கே போ, ஜெயமங்கலம் போ, தேனியில் போ. அவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லாமல் இல்லை, கர்த்தருடைய அன்பை அவங்க அழைப்பா அவங்க வாழ்க்கையாக பெற்று இங்கே ஒரு இடத்துல வந்து ஊழியம் செய்கிறாங்க பாருங்கள். ஆண்டவர் எப்படி நம்மை நேசிக்கிறார். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல நம்மை விட்டுவிட அவர் மனதில்லாமல் ஏற்ற வேலையில் காரியங்களை வாய்க்க செய்து ஒவ்வொரு ஊரில் சபைகளை கர்த்தர் நிறுவுகிறார். இதெல்லாம் அவருடைய அன்பின் அடையாளமாக இருக்கு. நம்மை திக்கச்சவலாக விடேன் என்று சொன்னவர் இந்த கூடுகையை நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, எத்தனை நல்லவர் பாருங்க. கர்த்தாவே, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது, உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது. உங்கள் பிள்ளையே ஆண்டவர், உங்கள் பிள்ளையா எங்களை மாற்றின உங்கள் தயவு பெரியது. உங்கள் குமாரனையே நீங்கள் கொடுத்துட்டீங்க, மற்றவைகள் எல்லாம் நீங்கள் கொடுக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் உங்கள் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நீர் எங்களுக்காய் அவரை தந்தருளின தாயவருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அதுக்கு தகுதி இல்லை, நாங்கள் அதுக்கு பாத்திரன் இல்லை. எங்களுடைய சொந்த பிள்ளையை கூட நாங்கள் எதுக்கும் கொடுக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாங்கள் அழிந்து விடாதபடிக்கு, நாங்கள் நரகத்திற்கு போய்விடாதபடிக்கு மீட்கும் பொருளாய் அவரை கொடுத்தீர். எங்கள் பிரச்சனையெல்லாம் உமக்கு ஏமாத்துறோம் ஐயா, எங்கள் கடன் எல்லாம் உமக்கு ஏமாத்துறோம் ஐயா. இந்த உலகத்தை 6 நாளில் படைத்த உமக்கு எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஏமாத்திரம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டியதை மட்டும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஐயா. ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மத்தியில் துணிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். செவியும் இருதயமும் விருத்த சேதனமாகட்டும். இந்த வார்த்தை விதையாய் விதைக்கப்படட்டும். அது நல்ல நிலத்தில் விழுந்தது போல அது விதைக்கப்பட்டு வேரூன்றி பலன் நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் பார்க்கணும், இந்த சபையில் பார்க்கணும், இந்த ஊழியத்தில் பார்க்கணும்னு சொல்லி நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்மளர் அமருவோம்.